வணக்கம். மாடர்ன் மெடிசின் அலோபதியில் ஆன்டிபயோட்டிக்ஸ் மட்டும் 79 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கு. அது இல்லாமல் பெயின் கில்லர்ஸ், வீக்கம் குறையிறதுக்கு மருந்து, ஹார்ட்டுக்கு மருந்து, பிரெயினுக்கு மருந்து, கிட்னிக்கு மருந்து, அப்படி சொல்லிட்டே போகலாம். அதில் ஒன்று தான் ஸ்டீராய்ட்ஸ். ஸ்டீராய்ட்ஸு ரொம்ப ஸ்ட்ராங் மெடிகேஷன். அது அவ்வளோ காமனாக யூஸ் பண்ணுறது கிடையாது. இஎன்டியில் பார்த்தீங்கன்னா, இஎன்டியில் மட்டும் ஒரு 15 கண்டிஷன்ஸில் அப்ராக்சிமேட்டாக அது யூஸ் பண்ணுவோம். அதுவும் 4-5 கண்டிஷனில், இஎன்டி கண்டிஷனில் ஸ்டீராய்ட்ஸ் மட்டும்தான் எஃபெக்டிவாக இருக்கும். அதுவும் எப்போ வியாதி ஆரம்பமாகுதோ அதுக்கு 10 நாள் இல்லாட்டி 2 வாரத்துக்குள்ள அது ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லாட்டி அதோட எஃபெக்ட் கிடைக்காது. இப்போ முதல்ல சொன்ன மாதிரி ஸ்டீராய்ட்ஸ் ரொம்ப எஃபெக்டிவ். அது எவ்வளோ எஃபெக்டிவோ அதே மாதிரி அதுக்கு சைடு எஃபெக்டும் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அது ஒரு டபுள் எட்ஜ்டு சோடு மாதிரி. அதுக்கு எஃபெக்டிவ் இருக்கு, சைடு எஃபெக்டும் வர்றதுக்கு சான்ஸ். இப்போ இந்த காணொலியில் நான் மெயினாக அதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்னா அது எப்படி அது கம்மி பண்ணலாம்னு சொல்லித்தரேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி மருந்து இந்த சில கண்டிஷன்ஸில் ஸ்டீராய்ட்ஸ் எடுத்து தான் ஆகணும், 2 வாரத்துக்குள்ள எடுத்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா அது எஃபெக்ட் வராது. அப்போ நீங்கள் ஸ்டீராய்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதோட சைடு எஃபெக்ட் எப்படி கம்மி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இப்போ அதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்னா, அது பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாகும், பிளட் சுகர் ஜாஸ்தியாகும். எஸ்பெஷலி ஆல்ரெடி அந்த பேஷண்ட்டுக்கு நோன் ஹைப்பர்டென்சிவ், நோன் டயபெட்டிக் பேஷண்ட் இருந்தால். சில பேருக்கு பிளட் ப்ரெஷர், பிளட் சுகர் நார்மலாக இருக்கும். ஆனால் அவங்க ஃபேமிலி அப்பா அம்மாவுக்கு ஹை பிளட் ப்ரெஷர், பிளட் சுகர் இருக்கும். இப்போ இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்படி இருந்தால் ஸ்டீராய்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். நார்மல் யங் பேஷண்ட்டுக்கு ஸ்லைட் எலிவேஷன் தான் வரும், அவ்வளோ ஜாஸ்தி சைடு எஃபெக்டாக வராது. அசிடிட்டி பயங்கரமாக ஏறும், கண்ணில் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும், அதுக்கு குளோகோமான்னு சொல்லுவோம். அப்புறம் ஸ்பெஷல் டைப் ஆஃப் கேட்ராக்ட் வரும், மூட் சேஞ்சும் இருக்கும், இரிட்டபிள் கண்டிஷனில் இருப்பாங்க அவங்க, தூக்கம் நார்மலாக இருக்காது, காலில் வீக்கம் இருக்கும், பாடி கம்ப்ளீட்டாக வெயிட் கெயின் மாதிரி இருக்கும். அது வரும்போது ஃபேஸ் கொஞ்சம் ரவுண்டாக இருக்கிற மாதிரி தோணும், ஹேர் ஃபால் இருக்கும், ஸ்கின்ல ஸ்ட்ரெயிஷன்ஸ், லைன்ஸ் மாதிரி இருக்கும். நான் வீடியோவில் எல்லாம் இந்த போட்டோல எல்லாம் காட்டிருக்கேன், இந்த டெம்ப்ளேட்டில், அதுவும் பார்த்துக்குங்க. ஸ்ட்ரெயிஷன்ஸ் மாதிரி இருக்கும். அதே மாதிரி போன் வீக் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த போன் வீக் ஆகிற சான்ஸு 20 நாளுக்கு மேலே, மாதம், 1 மாதம், 2 மாதம் அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கும், 45 வயசு 50 வயசு கிராஸ் பண்ண பேஷண்ட்ஸ் தான் இந்த போன் வீக்னஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஃபீமேல்ஸை பீரியட்ஸ் இல்லை அந்த ஏஜ் குரூப் 20 to 40 ஏஜ் குரூப் ஃபீமேல்ஸ் ஸ்டீராய்ட்ஸ் எடுத்தாங்கன்னா அவங்களோட பீரியட்ஸை இரெகுலராக வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இதுதான் காமன் சைடு எஃபெக்ட். ஸ்டீராய்டு நிப்பாட்டும் போது சடனாக நிப்பாட்ட மாட்டோம், டோசேஜ் கம்மி பண்ணி கொஞ்சமாக நிப்பாட்டுவோம். இது எப்படி இந்த சைடு எஃபெக்ட் ஓவர் கம் பண்ணலாம்? எப்போ நீங்கள் ஸ்டீராய்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த நாள் நீங்கள் உங்கள் ஃபிசிஷியனை போய் பார்க்கணும், ஃபேமிலி ஃபிசிஷியன் பார்த்து சொல்லணும், நாங்கள் ஸ்டீராய்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ அவங்க சொல்லுவாங்க, எல்லா 3 நாளைக்கு எவ்ரி 3rd டே வந்து பாருங்கள், பிளட் சுகர், பிளட் ப்ரெஷர் செக் பண்ணணும். ஜாஸ்தியாக இருந்தால் அவங்க மருந்து கொடுப்பாங்க. 20 நாள் முடித்தோடனே அது கம்மியாயிடும். அப்போ மருந்தும் டோஸை கம்மி பண்ணிக்கலாம். கண்ணில் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்தால் அது ஆப்தால்மாலஜிஸ்ட் கம்பல்சரியாக பார்த்து தான் ஆகணும், ஸ்டீராய்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே. அவங்க ப்ரெஷர் செக் பண்ணுவாங்க, இந்த மருந்து சாப்பிடணுமா வேண்டாமான்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி டோஸ் கம்மி பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி டோஸ் கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டேப்லெட்டை அசிடிட்டி ஜாஸ்தி பண்ணும், அதனால சாப்பாடுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். அப்புறம் இதுக்கு சேர்த்து ஆன்டாசிட் வேணும், இல்லாட்டி ஆன்டி ரிஃப்ளெக்ஸ் மெடிக்கேஷன் வேணும். அது பென்டாசிடாக இருக்கலாம், ஓமிப்ரசோலாக இருக்கலாம், ராபிப்ரசோலாக இருக்கலாம்,
அந்த மருந்து சாப்பாடுக்கு அரை மணி நேரம் முன்ன எடுக்கணும், half an hour பிஃபோர் ஃபுட். ஸ்டீராய்ட்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஆஃப்டர் ஃபுட். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி தண்ணி ஜாஸ்தி குடிக்கணும், ஸ்பைசி ஃபுட்ஸ் கம்மி பண்ணணும், ஆயிலி ஃபுட்ஸ் கம்மி பண்ணணும், வெஜிடபிள்ஸ் ஜாஸ்தி சாப்பிடணும், ஸ்டீராய்டு டோஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டேப்பு கம்மி பண்ணிகிட்டே வரணும். இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதோட எஃபெக்ட் ஃபுல் கிடைக்கும், சைடு எஃபெக்ட் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். வணக்கம்.